என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மெட்ராஸ் சென்ட்ரல் சேனல் தான் பார்க்க போகிறோம். நிஜங்கள் ஷோ ஸ்கூப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? என்ன ஷோ? நிஜங்கள் கேள்விப்பட்ட மாதிரி விஷ்ணு நடத்தினாங்க, சன் டிவியில் நடத்தினாங்களே சொல்லுவாங்க. சன் டிவியா ஜெயா டிவியா ஏதோ. குழந்தை பேரு பிரச்சனையாக இருக்கும் இந்த காலத்தில் குழந்தையின் பெயரே பிரச்சனையாக மாறிய ஒரு குடும்பம். நகமும் சதையுமாய், பெட்ரோலும் பைக்குமாய், சிம்புவும் கான்ட்ரோவர்சியுமாய் இருந்த இந்த குடும்பத்தில் குழந்தையின் பெயர் வந்து விழுந்தது இடியால். சிறுவர் மலரே, சத்தியம் பண்ற ஒழுங்கா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. செருப்பு பாத்தீங்க, அது வேற ஷோ இது வேற ஷோ. நான் சொல்வதெல்லாம் நிஜம். என் பெயர் சர்மா. நான் தஞ்சாவூரில் இருந்து வருகிறேன். எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதை இந்த நிகழ்ச்சியில் தீர்த்து வைப்பார்கள். இதற்கு நான் பூரண வெளியே போடா. நீ ஷோ பண்ண வெளியே போ, வெளியே போ. இல்ல இல்ல திருப்பி சொல்லிடுறேன். யார் அவங்க கூட்டு வந்தது? நான் பூரண மனதார ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லுங்க சர்மா, உங்க பிரச்சனை முதல்ல சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். குழந்தை பிறக்கிறதானே மேடம் எப்பவும் பிரச்சனையாக இருக்கும். இல்லை குழந்தைலாம் பிறந்துருச்சு, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் மேடம். பேர் வைக்கிறதா மேம் சனினா வந்து முடிஞ்சிருச்சு. என்ன பிரச்சனை? பேரில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் எங்கள் குலதெய்வம் பேர் வைக்கணும்னு சொன்னேன் மேடம். சரி, அவங்க வீட்டில் வந்து அவங்க குலதெய்வம் பேர் வைக்கணும்னு சொன்னாங்க மேடம். சரி, எப்படியும் நம்ம தானே மேடம் வைக்கணும். நான் போய் கேட்டேன் மேடம், அவங்க வீட்டில் குடும்பத்தோட சேர்ந்து அடிச்சிட்டாங்க மேடம். குடும்பத்தோட அடிச்சாங்களா? குடும்பத்தோட அடிச்சாங்க மேடம். சரி, எல்லாம் சேர்ந்து உங்களை அடிச்சாச்சு. அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? பூரி சாப்பிட்டு வந்துட்டேன். பூரி சாப்பிட்டீங்களா? அவங்க எல்லாம் உங்களை போட்டு அடிச்சிருக்காங்க, அப்புறம் நீங்க பூரி சாப்பிட்டேன்னு சொல்றீங்க? சாயந்தரம் தான் அடிச்சாங்க, நைட்டு தான் போட்டாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அவங்க எல்லாம் உங்களை போட்டு அடிச்சிருக்காங்க, உங்களுக்கு ரோசா இல்லையா? உங்களுக்கு உன்னை எல்லாம் பூரி கட்டையில அடிச்சிருக்கணும். பூரி போட்டு கூட உனக்குலாம் பூரி சாப்பிட்டுருக்கா பாருங்க எல்லாரும். சே, சொல்லுங்க. அவங்கள அடிச்சாச்சு, நீங்க பூரி சாப்பிட்டாச்சு, அப்புறம் நீங்க ஊருக்கு போயிட்டீங்க. அப்புறம் போய் பார்க்கலையா அவங்ககிட்ட? என்னன்னு பார்க்கலையா? பேசலையா? அதெல்லாம் பார்த்தேன் மேடம். எல்லாம் அந்த எல்லா பஞ்சாயத்துக்கும் போயாச்சு. ஆண்டிப்பட்டியில இருந்து உசிலம்பட்டி வரைக்கும் போயாச்சு. சரி, அந்த அந்த சேனலுக்கும் போயிட்டேன் மேடம். சரி, இப்போ நீங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கனால உங்கள்கிட்ட தான் ஒரு நிஜம் கிடைக்கும்னு வந்திருக்கோம் மேடம். கண்டிப்பா கிடைக்கும். பொதுவா ரெண்டு பக்கட்டும் விசாரிச்சாதான் உண்மை தெரியும். அவங்களையும் கூப்பிட்டு கேட்போம். நான் சொன்னதெல்லாம் நிஜங்கள். ஜெயலட்சுமி, நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன். சொல்லுங்க ஜெயலட்சுமி, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? நான் கல்யாணம் ஆகி சந்தோஷமா தான் நான் இருந்தோம். பிரச்சனை வந்து குழந்தை பிறந்தோடனே அவரு சொல்றாரு என் குலதெய்வ பேர் தான் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க வீட்டுல நான் வந்து எங்க குலதெய்வ பேர் தான் நாங்க வைப்போம் அப்படின்னு சொன்னோம். சரி, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு என்ன சொல்றீங்க? எங்க வீட்டு குலதெய்வம் பேர் தான் நாங்க வைப்போம். சரி, அதுக்காக போட்டு அடிப்பீங்களா? வீட்டுக்கு வந்த மனுஷன் போட்டு அடிப்பீங்களா? எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க, குடும்பமே சேர்ந்து அடிச்சிருக்கீங்க அவரை. அதே மாதிரி ஒரே அடிச்சே தாங்க மாட்டோம், குடும்பமே சேர்ந்து அடிச்சிங்க. அவரு இறக்க முடியல. அங்க மூஞ்ச பாருமா, வீங்கி இருக்கு. எப்படி வீங்கி இருக்கு பாருங்க, தலைமை பாருங்க. நீங்க இறக்க இல்லையா உங்களுக்கு எல்லாம்? மேம், அடிச்சவர்கிட்ட இருந்து காப்பாத்தி நாங்க தான் மேம் அவருக்கு நைட்டு பூரி போட்டு அவர் காலைல பஸ் ஏத்தி அனுப்பிச்சு விட்டோம் மேம். அவர் அப்ப நீ அடிக்கலையாமா? என்ன அவங்க அடிக்கலன்னு சொன்னா நீங்க அடிச்சீங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்க மேடம். அன்னைக்கு நான் போனேன் மேடம், அவங்க வீட்டுக்கு போனேன். குழந்தை இருந்துச்சு கீழே. பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு நான் தானே அப்பா, அப்ப என் குலதெய்வ பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினேன் மேடம். போட்டு அடி நுங்கிட்டேன். வீட்டுல போய் அவர் கட்டதமா சொல்லிருக்காரு. பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட போய் சொல்லிருக்கான் மேடம். பக்கத்து வீட்டு பொண்ணு சொன்னீங்களா நீங்க? ஆமா மேடம். ஏன் சொன்னீங்க? ஏன் பொண்டாட்டி தான் கேட்கல. சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களும் கேட்க மாட்டாங்க மேடம். அவங்க குலச்சாமி தான் அடிச்சாங்க மேடம். மாடு உனக்குலாம் வெக்கமே இல்லையா? ஏன் உனக்கு எங்க போச்சு வெக்கம்? உனக்கு எங்க போச்சு? இப்படி வந்து இந்த மூஞ்ச பார்த்து வெக்கமா இருக்கு. டிவில வந்து ஊரே தெரிஞ்சிருக்கு நேரம். அறிவிட்ட போது நிறுத்துங்க. வாய மூடி நீ. நிறுத்திட்டாங்களா? நான் நிறுத்த சொல்லியாச்சு. நிறுத்துங்க. ஏன் சொன்னா நிறுத்தணுமா? நீ சொல்லியாச்சு. பிரேக் போலாம். இருங்க சார், இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார். பிரேக் போயிட்டு வந்து பேசிக்கலாம். இருங்க, நமக்கு இப்ப பிரேக் தேவைப்படுது. பிரேக். வணக்கம், இது நிஜங்கள் தீர்வு காணும் களம். கொஞ்சம் இருமா, டாக்டர் பேசுவோம். டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு. வக்கீல் இருக்காரா? வக்கீல் இருக்காரா? வக்கீல் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இது கூட தெரியாது.
சார் அப்ப செட்ல யாருமே இல்லையா? நான் இருக்கேன் வரட்டா. நீ யாராவது அங்கேயே இருக்கு. சரிம்மா. இப்ப குழந்தை யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் மேம் இருக்கு. குழந்தைய பாத்துடலாமா? குழந்தை வர சொல்லுங்க. குழந்தையா? குழந்தைய பார்த்துட்டு அப்புறம் பேசு. நான் குழந்தையா? தீடுக்கு போய் வர தம்பி. உங்களுக்கு என்னம்மா வேணும்? உனக்கு ஒரு கட்டிங் பிராண்டி போட்டு 2 காஃபி ஒரு கிரீன் டீ போய் எடுத்துட்டு வாங்க போங்க. மேம் இவர் தான் என் பையன். யாரு? இவன் தான் என் பையன். உட்காந்து. ஏம்மா எருமை மாடு மாதிரி இருக்க இன்னும் பேர் ஏன் அப்படிமா கூப்பிடுறீங்க வீட்டுல எல்லாம்? குழந்தைன்னு தான் மேம் கூப்பிடுறேன். குழந்தை நான் கூப்பிடுறீங்க, நீங்க எப்படி கூப்பிடுறீங்க? குழந்தைன்னா சார் 2 பேருமே குழந்தைன்னு கூப்பிடுறீங்க. அப்ப அது ஒரு பேரு தானே? மூதேவிங்களா? பேரை தப்ப என்ன பேர் வைக்கல பேருக்கெல்லாம் சண்டை போட்டுருக்கீங்க 2 பேரும். தயவு செஞ்சு வந்து கிளம்பி போயிருங்க. எல்லாரும் எழுந்து வெளியே போங்க முதல்ல. சரி வாங்க போலாம். போங்க. ஏமா கண்டிட்டு கிடைக்கல இன்னும் கொஞ்சம் ஓட்டு. ஐயோ ஒருத்தன் கிளம்புறோம். இருங்க கிளம்புறோம். இருப்பா கொஞ்சம் நான் இந்த ஜெயலட்சுமி பேச வேண்டியிருக்கு, கொஞ்சம் பொறுமையாயிரு. ஏன் என்ன அவசரம் உனக்கு? இப்போ என்ன பண்ண போற? இரு. சாரிம்மா நான் மன்னிச்சிரு என்ன. ஏன்னா இவர் உன்னை நீங்களாம் சேர்ந்து இவர் அடிச்சேன்னு சொன்னா நான் கோவப்பட்டு உன்னை தப்பா நினைச்சிட்டேன். பார்த்துக்க, நீ வந்து ஒரு மோசமான பொண்ணு, நீ பஜாரி, நீ ஒரு ஏழ்ரை, ஒரு அராத்து, நீ அந்த மாதிரி பொண்ணுன்னு கூட சொன்னம்மா. நான் சொல்லல. கூட இவ்வளவு வருஷம் குடும்பம் நடத்துனதுக்கு இது நீ பண்ற லட்சணமா? இல்ல நான் சொல்லவே இல்ல. ஏமா அடிமா, ஏன் அடிமா? ஒரு அடி அடி. புரியல, தெளிவா சொல்லுங்க மேம். அடிக்க சொல்றாங்க. நல்லா இருக்கு குடும்பத்தை. என்ன சொன்ன நீ? உண்மையாவே இப்படிதான் இருக்குமா? என்ன சொன்னியா? உட்கார். உட்கார். என்ன உட்கார்? பேசாத. உட்கார். உட்காருமா. உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. பேசாத. உட்கார். அமைதியா உட்கார். என்ன வந்து அடிக்கிறான புடிங்க. பேசாத. பொட்டு பாரு எத்தனை தடி வச்சிருக்காங்க. நீ என்ன நல்லா பாப்பா? சூசுங்கற. சர்மா பேசாதீங்க. இருங்க சர்மா. இருமா. அம்மா உன் மேல நியாயம் இருக்குமா? இல்ல சொல்லலாமா? இருங்க சர்மா. உன் மேல நியாயம் இருக்கு. ஆனா நடந்துட்ட முறை ரொம்ப தப்புமா. ரொம்ப தப்பு. நீ இருப்பியா? பேசாதீங்க. அமைதியா இருங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. நமக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது. ஒரு பிரேக் போயிட்டு வந்துருவோம். பிரேக் விடுறா. எல்லாம் பிரச்சனையை தூண்டி விட்டுறியா? கர்றா. நான் ஓம்படி நினைச்சானிய பொழந்துரும் பத்துக்க. என்ன அப்படியே அடையாள இருக்காங்க போட்டுருவாங்க, வெளியே போக மாட்டேன். பரவாயில்லையா? உட்கார். பேசணும் மட்டும் தான் நீ பேசணும். பிரேக்ல இப்பதான் அங்கதான் இருக்கணும். இங்க வந்துச்சு பொழந்துரும். டீ பண்ணடா. பேசாம பொத்திட்டு வர்றாங்க நாளத்துக்கு. வணக்கம், இது நிஜங்கள் தீர்வுகள் காணும் களம். பேசாதேன். அம்மா உங்க நியாயம் இருக்குமா? இல்ல நானே செஞ்சுட்ட முறை நடந்துட்ட முறை தப்பு. தவறான செயல் நீ செஞ்சது தப்பு, ரொம்ப தப்பு. என்ன பப்ளிக் ஷோல வந்து நீ அடிக்க போறேனுமோ? ஆமா, உனக்கு அறிவு இருக்கா? அவங்க சொல்றாங்க வந்து அடிக்க வர்ற. நம்ம ஃபேமிலில யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இவ்வளவு ஏன் இப்ப இந்த மேடம் இது கூட தான் அந்த டைரக்டர் அந்த கிளி கிழிச்சாரு. அவங்க வீட்டெல்லாம் தோண்டி போட்டு திட்டுறாரு. அதுக்காக அவங்க கோவப்படுறாங்களா? ஒரு ஆர்டிஸ்ட் இது தெரியாது உனக்கு? நான் டைரக்டர் திட்டினாரா? அத விடுங்க மேடம். உங்க அவர் திட்டுவாரு, நீங்க அவர் திட்டிங்கன்னா உங்க பிரச்சனை. என்ன சொன்னாங்க டைரக்டர் திட்டினானே? அது ஏதோ உங்க விஷயங்களை பத்தி சொன்னாரு, உங்களோட பர்சனல் லைஃப்ல ஏதோ கிண்டினாரு. அது விடுங்க மேடம், அதெல்லாம் அசால்ட் தான். நில்லுங்க உன் சாருங்க. டேய் டைரக்டர் எங்க இருக்க? அத விடுங்க மேடம். இருங்க. என்ன பத்தி தப்பா என்ன சொன்னாங்க? விடுங்க மேடம். யோ அறிவு இருக்கா உனக்கு? ஓ இவரே திட்டாதீங்க. இவரு தெரியும், எனக்கு தெரியும். இவரை பத்தி தெரியும். நீங்க சொல்லுங்க மேம். நான் அப்படியே சொல்லுவேனா? உங்களுக்கு என்ன பத்தி தெரியல. எவ்வளவு வருஷமா நம்ம டுகெதர் வர்க் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். அதுல நீங்க வந்து 8 நாள் தான் காசு கேட்டீங்க. 10 நாள் ஆயிடுச்சு. நான் இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன இப்படிதான் நடக்கும். இது சரியில்லைங்க சார். அவங்களுக்குள்ள ரோல் பண்ணு. நான் பேசிக்கிறேன். நீ பேசாத. அரஞ்சிரேன். உட்காரு. இங்க பாரு, உனக்கு பிரச்சனை என்ன?
சார் என்கிட்ட 8 நாள் தான் காலேஜ் சரி ஆனா 10 நாள் ஷூட் பண்றாங்க சார். சார் என்ன சார் இது 8 நாள் காலேஜ் இருந்து 10 நாள் நாள்ல முடிக்க வேண்டிய ஷோ தான். இந்த அம்மாக்கு தமிழும் சரியா பேச தெரியல. சார் தமிழ் பேசுறது தெரியாதா உங்களுக்கு? தெரியும்ல? தெரியும்ல? இந்த அம்மா நான் நிறுத்தி சொல்லிட்டேன். சார் தமிழ் தெரியாதுன்னு தெரிஞ்சு அவங்களை கூப்பிட்டது தப்பு. இதான் பண்ணுது. ஆடியன்ஸ் யாரையும் பேச விடாம இதுவே பேசிக்கிட்டு இருக்கு. பாருங்க இங்க அதே தான் பண்ணுது. அத பத்தி பேச வரல இங்க நம்ம என்ன பேச அந்த சோ ஏன் பேச கூடாது? ஏன் பேச கூடாது? ஏய் நீ யார என்ன பத்தி பேச? நீ யாரு? அப்ப நீ யாரு? இவங்கள பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? என்ன நீ பிரச்சனை வச்சு நீ பேசுற? ஒரு ஆங்கருக்கும் ஒரு டைரக்டருக்கும் ப்ராப்ளம் நாங்க பேசி டீல் பண்ணிக்கிறோம். இங்க பாருங்க. அப்புறம் எதுக்கு ஊர் பிரச்சனை எல்லாம் கூப்பிட்டு பேசுறீங்க? நீங்க ஷோ நடத்துறதுனால தானே வர்றாங்க. ஒரு நிம்மதியா அங்க இருந்த என்ன கூப்பிட்டு வந்து இதுக்கு நீ பேசாத. நீ பெரிய ஆளா நீ. நிறுத்துங்க. எவ்வளவு பேர் தெரியுமா? நீ வாய மூடு. எல்லாம் நான் ஷோ நடத்துறீங்க. இது இஸ் நாட் எ ஷோ. சப்போர்ட் இருக்குன்னு சொல்றோம். இருந்தாலும் இவங்களும் ஒத்துக்கல. இந்த அம்மாவும் ஒத்துக்கல. சரி என்னதான் பண்றது? மத்தவங்க பிரச்சனைகளுக்குலாம் தீர்வு கண்டுதானே ஆகணும். சோ இன்னையில இருந்து நான் தான் ஆங்கர். இது நிஜங்கள் தீர்வுக்கான களம். மெட்ராஸ் சென்ட்ரல் நேயர்களே, மெட்ராஸ் சென்ட்ரல் நேயர்களே, கடைசி மூச்சு இருக்கும் வரை மெட்ராஸ் சென்ட்ரலுக்காக உழைப்பேன். ஓ அவங்கள தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் பாட்டு ஒரு வழி நின்று சப்ஸ்கிரைப் செய்தால் நாளை நமதே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் சென்ட்ரல். அதான் அதுல எப்படி இருக்காங்க இப்போ அப்படியே உள்டா அப்படி மாறிட்டாங்க. ஆனா அப்போ பயங்கர அரசியல் எக்கச்சக்கமா, அதாவது அவங்க அந்த கேரக்டரே பேச வச்சிருவாங்க. நம்மளுக்கே இவங்க அவங்கதான் அப்படின்னு புரிஞ்சிருவாங்க. இது நிஜங்கள் ஒண்ணு நடந்துச்சு. இது குஷ்பு அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதேதான் சொல்வதெல்லாம் உண்மையோட காப்பி வெர்ஷன் தான் அது. அரசியலுக்கு போயிட்டாங்க. ஒரு ஷோ விட்டு வைக்கிறது இல்ல, அரசியலை விட்டு வைக்கிறது இல்ல, எல்லாத்தையும் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பரிதாபங்கள். ஆமா இப்போ அவங்க பேசினாலுமே பேச விடாம தடுத்துடுறாங்க. வீடியோ ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, இவரே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.